இந்த நாளிலே வரலாறு மற்றும் கல்விகளை இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமானது பால்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவரையிலையும் கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்த உண்மைத்துவத்தை எல்லாம் அழிக்கும்படியான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த தரவு அல்லது டேட்டா என்று சொல்வார்கள். ஆண்டவருக்காக பணியாற்றின ஒவ்வொரு செயல்களையும், அதுவும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து பலவிதமான காரியங்களை, பலவிதமான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அந்த நன்மைகள் யாவையும் தீமையாய் மாற்றும்படியான காரியங்களை இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமானது, பிஜேபி, இந்துத்துவ RSS அமைப்பானது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, RSS கல்வி பாடங்களிலே மதவாதத்தை சேர்த்து இந்த இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவ பங்களிப்புகளை மறைத்துவிட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கத்து நிமித்தமாக அச்சுறுத்தலானது மக்கள் நடுவிலே உண்டாகி கொண்டிருக்கிறது. வரலாற்று உண்மைகளை அவர்கள் மறைக்கிறார்கள். இதுவரையிலையும் இங்கே இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து மிஷனரிகளாய் அநேக பேர் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து அநேக பேர் தங்கி தங்களை தாங்களே அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். உடை உடுத்த தெரியாது இந்தியனுக்கு, நல்ல உடை உடுத்த வைத்தாங்க. கல்வினா என்னன்னே தெரியாது, கல்வியை கொடுத்தாங்க. இதையெல்லாம் சேதப்படுத்தும் விதமாய் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஓட்டு போட்டாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிஷினில் ஏற்கனவே போட்ட மெனிக்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. எல்லா துறைகளிலும் அவர்கள் தங்களுடைய RSS கொள்கையுடைய நபர்களை புகுத்தி வைத்திருக்கிறார்கள். அது இராணுவத்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையில் அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க, கல்வித்துறையில் அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. மேல்வட்ட வர்க்கத்திலே யார் இருக்காங்கன்னா RSS அமைப்பை சார்ந்தவர் தான் இருக்கிறாங்க. கலெக்டர் வந்து RSS உள்ள நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்க முடியும். இப்போ பிரதமர் ஒரு RSS கொள்கை உடையவர், அவர் வந்து தன்னிச்சையாக எதையுமே செயல்படுத்த முடியல. RSSகாரன் என்ன சொல்கிறான்னா அதற்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு அம்பானி, முகேஷ் அம்பானி, அது இல்லாமல் உலக பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில வட்டாரத்திற்காக அவர் வெளிநாடுகளுக்கு போகிறார். இப்போ கூட சீனாவுக்கு போனார். மக்களுக்காக நல்லது செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த டெண்டர் எடுத்து கொடுக்க ஒரு சில தவறான காரியங்களை நடப்பிக்கும்படியாக போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணால் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏமாற்று வழிகளை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. வரலாற்றுகளை அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளை அவங்க முன்னுக்கு புறனாக மாற்றி பேசுகிறார்கள். புது தலைமுறை ஒருதலை பட்சமாக இன்னைய நாட்களில் வளர்க்கப்படுகிறார்கள். கல்வி அறிவு இல்லாதவர்களை வாள் தூக்கவும், துப்பாக்கி தூக்கவும், மத கலவரத்தை ஏற்படுத்தவும், இப்படியாக பீகார், அஸ்ஸாம், ஒரிஷா இப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஆட்களை ஏற்படுத்துகிறார்கள். நீதிமான்கள் இந்த பூமியிலே பெருகினாதான் நல்ல ஆட்சி அமையும். நீதிமான்கள் பெருக வேண்டும். நீதிமொழிகள் 12:19 வாசிக்கலாம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற RSS கொள்கையுடைய மோடி பொய் பேச்சை பேசி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். அமித்ஷா பொய் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு RSSகாரர். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாமே யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா RSSஆல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த RSS என்பது ராஷ்டிரிய அமைப்புகளை சேர்ந்திருக்கு. அதாவது இந்துத்துவம் மட்டும்தான் இந்தியாவை ஆளுகை செய்யணும், மற்ற எல்லா பேருமே இந்தியா விட்டு ஓடிடணும் அப்படின்னு பயங்கரமான காரியங்களை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கொள்வதற்காக, அல்லது பௌத்தர்களோ அவர்களுக்கு கீழ்ப்படியாத இந்துக்களையோ கொள்வதற்காக ஆங்காங்கே பெரிய பெரிய ஜெயிலை கட்டு வச்சிருக்கிறான். நாட்கள் வரும்பொழுது என்ன பண்ணால் அநேகரை கொள்ளுவதற்கு ரெடியாக காத்திருக்கிறான். அருமையானவர்களே, நிறையா ஊழியர்களை கொன்று குவித்துட்டான். நியூஸ் வரல. அநேக பேரை நிறுவனமாக்கி என்ன பண்ண அமுச்சு விட்டாங்க, கற்பழிச்சு அமுச்சு விட்டான். இதெல்லாம் என்ன பண்ண நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலேயே நேற்றைய தினத்தில் ஒரு சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி RSSகாரன் குழுவாக போயிட்டு அந்த சபை போதகரை அடித்து துன்புறுத்திட்டு வந்திருக்கிறான். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ண நியூஸில் வராது. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு கர்த்தருடைய மகிமை விளங்கவில்லை. இவங்க நம்மளை என்ன பண்ண வாக்குக்காக அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான வரலாற்றை மறக்கக்கூடிய RSS கொள்கைகள் அதமாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். RSSஐ 3 தடவை தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவன் என்னன்னா மேலோங்கி நிற்கிறான். ஆங்கிலேயர்களுக்கு வேலை செய்தவன், குறிப்பாக சுதந்திரத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்னைக்கு அவன் ஆளுகை செய்ய துடிக்கிறான்.
3% பார்ப்பனர்கள் இந்தியாவை ஆளுகை செய்ய துடிக்கிறார்கள். எனவே தேவனுடைய உண்மை வெளிப்படும் நாள் இதுவாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேசம் முன்பு போல அல்ல. ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் படுகொலியில் இருக்கிறது. ஜனநாயகம் என்பதே கிடையாது. இன்னைக்கு அமித்ஷா பேசுகிற காரியம்னா தீவிரவாதிகள் என்று என்ன பண்ண பேசுகிறார். அதாவது மதச்சார்பற்ற நாடு இந்திய தேசம். இதுக்கு விரோதமாக எதையும் மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்களே பேசக்கூடாது. அப்படி பேசினா அது குற்றம். ஆனால் அவர்கள் என்னன்னா தீவிரவாதிகளாய் நம்மளை பார்க்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை தீவிரவாதிகளாய் பார்க்கிறவர்களை கர்த்தர் சும்மா விடுவாரா? சும்மா விட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை என்னன்னா ஒரே மதம், அது இந்து மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம். அவன் சொல்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடணும், அவன் விடுத்து சொல்லுகிற அந்த ட்ரெஸ்ஸை தான் என்ன பண்ண போடணும். இப்படிப்பட்ட காரியங்களை அவன் பொல்லாத கிரிகளை நடப்பிக்கிறான். இங்கே மக்கள் ஓடி ஓடி வளர்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வீட்டு வரி, கொலா வரி, இன்னுமாக நம்ம பார்க்கும் பொழுது எதுக்கு எடுத்தாலும் வரி, சாப்பிட்றதுக்கு கூட வரி, டீ குடிக்கிறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டு மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அவன் ஜெயிச்சு வரான். எப்படி அப்படின்னா தில்லுமுள்ளு பண்ணுறான். மிஷனில் நம்ம ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலனாலும் நாங்கள் ஜெயிச்சுட்டோன்னு அறிவிக்கிறதுக்கு ஆள்களை அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால பொய் கணக்கை கொடுக்கறதுக்கு ஆளை வச்சிருக்கிறான். அதனால கணக்கு கேட்டால் கணக்கு சொல்ல மாட்டேங்கிறான். பாருங்க, அவன் பிளான் போட்டு அங்கங்கே தன்னுடைய ஆட்களை உள்ள சுரி வச்சிருக்கிறான். ராகுல் அவர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வெளியில் போய் ஊழியம் செய்ய முடியல. பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடக்கும்போது ஃபாரினர்ஸ் யாராவது மெசேஜ் கொடுப்பாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. நற்செய்தி பெருவிழா அப்போல்லாம் நடத்த முடியாது. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் குடிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் குடிகள் யாரும் சந்தோஷமாகவே இல்லை, சமாதானமாக இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் இருந்தால் தான் கிடைக்குமா? இன்றைக்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கிடைக்காது. அடுத்து பாராளுமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகிறதுக்கு என்ன பண்ணால் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு யாருக்குமே என்ன பண்ணால் அனுமதி இல்லை அப்படிங்கிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமன்களின் ஆட்சி தான் மக்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரும். துன்மார்க்கர் ஆளும்போது மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா நொம்பை ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு இப்படி தான் இருப்பாங்க. அவங்க கர்த்தரிடத்தில் தான் முறையிட முடியும். வாசிக்கலாம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். துன்மார்க்கர் இப்பொழுது ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு கொளுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை கோயிலுக்குன்னு செலவு பண்ணுறான். ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் இந்துத்துவ அமைப்புகளுக்கும் பலவிதமான அமைப்புகளை அவன் தனித்தனியாக வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் நம்ம பணத்தை என்ன பண்ண செலவு பண்ணி நம்மளே அடிக்கிறான். அருமையானவர்களே, இந்த நிலைமை மாறணும். அதனால கிறிஸ்தவர்கள் அன்பிலும் பொறுமையிலும் நம்ம நிலைத்திருக்கிறோம். கர்த்தரிடத்தில் தான் ஜெபம் பண்ண முடியும். கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. தேவாலயங்கள், பள்ளிவாசல் மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஜனநாயக ரீதியாய் நாம் பார்க்கும் பொழுது அடிப்படையே பலவீனமாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மாறும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். என் இயேசுவே, நீங்கள் இரக்கம் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தாவே, ஊடகத்துறையில், கல்வித்துறையில், நீதித்துறையில், அரசு அமைப்புகளுடைய ஒவ்வொரு துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் தலையீடு அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலைமை மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஓ ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீதிமான்கள் ஆட்சி செய்தால் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, அவங்க முன்னேற முடியாது. இப்போது முன்னேற்றம் அடைய முடியாத சூழ்நிலையிலே ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் ஆண்டவரே உமக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் போன்ற சிறுபான்மையினர் அடிக்கடி வன்முறைகளையும் சட்ட ஒடுக்குமுறைகளையும் சந்திக்கிற காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தராகிய தேவனே, இஸ்லாமியர்களை ரட்சிக்கப்படட்டும். சட்டத்திட்டங்களை ஆண்டவரை ஒடுக்குகிற காரியங்களை யாரெல்லாம் செயல்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இயக்கத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற நபர்களுக்கு நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு புத்தியையும் நல்ல ஞானத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற நன்மைகளுக்காய் கோடி சோதரங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.